நீலகிரி மாவட்டத்தில் முதலில் தோன்றிய எல்க் மலை முருகன் கோவில். அக்காலத்தில் இப்பகுதியில் இணைபிரியாத நண்பர்களாக இருவர் வாழ்ந்து வந்தனர். பழனி முருகப்பெருமான் மீது ஆழ்ந்த பக்தியும் ஈடுபாடும் கொண்ட அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்திற்கு பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று முருகனை தரிசித்து வருவது வழக்கம். ஒரு சமயம் உடல்நலக் குறைவால் தைப்பூசம் அன்று அவர்களால் பழனிக்கு செல்ல முடியவில்லை. அதனால் மிகவும் மனம் வருந்தினர். அன்றிரவு முருகப்பெருமான் அவர்களின் கனவில் தோன்றி, இந்த குன்றில்தான் நான் இருக்கின்றேன், இங்கே கோயில் அமைத்து தன்னை வழிபடுமாறும் கூறினார். இருவரின் உதவியோடு தற்போதுள்ள கோயில் உருவாகியதாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள முருகனின் திருமேனி பழனி முருகன் சிலையை போன்றே உள்ளது. இங்குள்ள நாராயண தீர்த்தத்திலிருந்து எடுக்கப்படும் நீர்தான் முருகனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. மூச்சு திணறல், இரத்த கொதிப்பு, கை கால் மூட்டு வலி போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளும் குணமடைவதாக நம்பப்படுகின்றது. அங்குள்ள பழங்குடியினரின் குலதெய்வமாகவும் இவர் விளங்குகின்றார். 40 அடி உயரமுள்ள முருகன் சிலையை கோயிலின் இடதுபுறம் காணலாம். திருவண்ணாமலை போலவே இங்கும் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு மாலை நேரத்தில் திருக்கோவில் மலை உச்சியிலும் மகா தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள். இந்த இயற்கையோடு கூடிய முருகப்பெருமானின் அருளை பெற்ற பின்பு கோவிலுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைதியான ஓய்விடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. விநாயகா இன் பை பாப்பி சூட்டி.